20 வயசுல இருந்து ஒரு 25-26 வயசு வரைக்கும். இந்த டைம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான காலம் நம்மளோட லைஃபை வந்து வடிவமைச்சுக்கிறதுக்கு. இங்க நம்ம பசங்க பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அவன் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் உன் மேல வந்து நம்ம பையன் நல்லா இல்லாம போயிட்டான் அப்படின்னா வருத்தமும் வேதனையும் வரும். தாயை தவிர்த்து வேற எந்த பெண்ணுக்கும் நீ நல்லா இல்லாம போயிட்ட அப்படின்னா அந்த வேதனை வராது. இதை மனசுல பதிஞ்சுக்கோ. இந்த காதல்ல இந்த பெண்கள் நம்மளை நிராகரிச்சிட்டாங்கன்னா நீங்க ஆண்கள் கையில எடுக்கிற ஒரு மேஜரான தப்பு என்ன? அடிக்ஷன். சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பசங்களோட போய் சுத்துறது. அதுக்கப்புறம் நான் வந்து சில பேர் இப்ப வேற மாதிரி அடிக்ஷன், நான் ஊர் சுத்த போகிறேன், டிராவல், வாழாத வாழ்வை வாழவே, அந்த விஜய் சேதுபதி பண்ண வேலை 90s கிட்ஸ்க்கு அடுத்த வந்த ஜெனரேஷனுக்கும் கொஞ்சம் அடுத்து இப்ப புதுசா இருக்கிற பசங்க இப்ப காலேஜ் படிக்கிறாங்களா இந்த டைம்ல இவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா டக்குன்னு அப்பவே கட் பண்ணிட்டு இவர் வேற இடத்துல லவ் பண்றாரு, அவர் வேற இடத்துல லவ் பண்ணி இவங்களுக்குள்ள அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் வந்து பெருசா இல்ல. அந்த பொண்ணு உங்களை பார்க்கும்போது இவனை போய் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, நம்ம எவ்வளவு பெரிய பிளண்டர் பண்ணிட்டோங்கிறத அந்த பொண்ணு மனசுல நினைக்கிற அளவுக்கு நீங்க வாழணும். அந்த பொண்ணுனால சொல்ல கூட முடியாது. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல பாரிசாலன் அவர்களோட இணைந்து எனக்கு பிடித்த தலைப்புகளில் அவருக்கும் ஓகேனா அப்படிங்கிற பேசுறது முறையா இருக்கு. இன்னைக்கு வந்து மனசார பேசணுங்க, நோ சொல்லிடாதீங்க இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டுடியோக்கு வந்தால்தான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். அதனால அவரும் பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா வந்து எங்களோட ஒப்பீனியன் மனசார பேச போறோம், எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணாம. ஏன்னா மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்க, சரிங்களா? இது வந்து முழுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவேற்கிறேன். வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க எனக்கு பசங்களுக்காக நான் பேசுறேன். பசங்கன்னா பாய்ஸ்க்காக நான் பேசுறேன். பெண்கள் எது பேசினாலும் பசங்களுக்காக இவங்களே முத்திர குத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பசங்களுக்குன்னே சொல்லிட்டு இல்ல நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம், எல்லாருக்கிட்டும் பேசுவோம். நான் இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களும் அவதிப்படுவாங்க. ஆனா அதிகமா பசங்களோட அந்த வலியும் தாண்டி வாழ்க்கையை விட்டுருக்காங்க, நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஏன் தேர்ட் பர்சனே பேசிட்டு நானே பாத்தீங்கன்னா வந்து நிறைய தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பலமுறை அனுபவப்பட்டிருக்கீங்க. பலமுறை அனுபவப்பட்டிருக்கேங்க. நோட் த பாயிண்ட். ஆமா, என்ன நோட் த பாயிண்ட்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இயல்பான ஒரு ஹியூமன். மறுநாள் பாதிக்கப்பட்ட பெண்கள் கமெண்ட் செக்ஷனில் அவ்வளவுதான் முடிச்சுட்டுறாங்க. சொல்லுங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி போட்டு போறாங்க. திமுக காரங்க பொம்பளை வேஷம் போட்டு வந்து கமெண்ட் அடிப்பாங்க. ஐயோ ரைட் ப்ரோ, நீங்களே நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. சீரியஸான எபிசோடு, காமெடி பண்ணாதீங்க. வருண், என்னை ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு வரும். அதாவது உங்களோட லைஃப்ல நீங்க சிலதெல்லாம் சந்திச்சது இல்லை அப்படிங்கறதுனால வந்து மத்தவங்களோட வழியை நீங்க உங்களால புரிஞ்சுக்கவே முடியலங்க. சிரிச்சுட்டே சிரிக்கலன்னு சொல்றீங்க. சரிங்க, நான் வந்து ஏன் தான் இந்த தலைப்பு எடுத்தணும், எப்படி போறோம்னு தெரியல. சரி, ஓகே, ரைட். கண்டிப்பா நீங்க வந்து அந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அனுபவிச்ச பசங்க பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து லைஃபே விட்டுருப்பானுங்க தவறா. அது வந்து ஒரு பெரிய பெயின் தான், அதை நீங்க இக்னோர் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு நிலைப்படுத்திட்டு லைஃப்ல சில விஷயங்கள்லாம் கரெக்டா நோக்கி வந்துட்டீங்கன்றத பெரிய க்ரௌட் இருக்குல்ல, அதை வந்து நீங்க வந்து அப்ரூவ் பண்ணாம இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த பெயின் அப்படிங்கிறது அந்த வயசுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். இன்னொரு விஷயம், இந்த காலகட்டத்துல ரொம்ப கம்மியா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்து நம்ம வந்து அது வேற. சோ இந்த காதல் செய்தால் தோல்வி இருக்கும், காதலே செய்யாதவனுக்கு எப்படி தோல்வி இருக்கும்? எக்ஸாக்ட்லி, சூப்பர், ஒரே லைன்ல முடிச்சு விட்டாரு அதை. காதல் தோல்வி இல்ல ஹார்ட் பிரேக், இதை வந்து எப்படி கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க பசங்களுக்கு? முதல்ல வந்து நான் இந்த விஷயத்த ஒரு சின்ன ஒரு பேசிக் அவுட்லைன் சொல்லிடுறேன். இந்த ஹார்ட் பிரேக் வந்து நம்ம ஆக்சுவலா சஃபர் பண்ண வேண்டிய வயசே கிடையாது. அது அந்த வயசுல நம்மளே தேவையில்லாம அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இழுத்து பிடிச்சி, ஏன்னா நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துருது, நமக்கு ஈர்ப்பு வந்துடுது. அதை தடுக்க முடியாது, இயற்கை அது. அந்த ஈர்ப்புல வந்து நம்ம கவனம் சதுரி நம்ம கல்வியிலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ கோட்டையை விட்டு, நீங்க ஓப்பனான சொல்றேன், நிறைய பசங்களுக்கு ஏன் இந்த இடத்துல பாதிப்புங்கிறது அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஏ சொசைட்டியா பசங்க வந்து கடுமையா உழைக்கணும் இல்லை கடுமையா சக்சஸ்ஃபுல்லா ஆகணுங்கிறது வந்து நம்மளுடைய இந்த மனித நாகரிகம் என்பது அவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வந்து நம்ம கல்ச்சர்ல அந்த அளவு, நம்ம கல்ச்சர் மட்டும் இல்லை, உலக அளவுலயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஈஸியா சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து சொசைட்டி வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அதுக்காக அவங்க கஷ்டம்னு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் சக்சஸ் ஆகணும், அவங்களும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும். ஆனா சப்போஸ் அந்த இடத்துக்கு அவங்களுக்கு போகலைனாலும் அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு நல்லா படிச்ச வீட்டுல அப்பா அம்மாலாம் நல்லா படிச்சிருக்காங்க, அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து படிக்குது, பாஸ் ஆகுது, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுது. அந்த எக்ஸாம்ல வந்து அந்த பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையில போய், அதுக்கு அதாவது பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கல, அதுக்கு அடுத்த கட்டத்துல ஏதோ ஒரு வேலையை அவங்க பாக்குறாங்க.
டக்குன்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜோ இல்ல அவங்களுக்கு யாரோ காதலிச்சோ இது பண்ணி கல்யாணமோ பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நேச்சரை வந்து அவங்கள அந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்புறம் அப்பவும் ஒரு குடும்பத்துக்கு பொருளாதாரம் இதெல்லாம் வேணும். ஸோ அவங்க வந்து காதலிக்கிறது அந்த பொருளாதாரத்தை மனசுல வச்சுட்டு அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் ஆப்ஷன் இருக்கு. அவங்க லைஃப் வந்து திரும்ப சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த உலகத்தோட கட்டமைப்பு தருது. ஆனா நமக்கு ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு முறை தோல்வி அடைஞ்சாலும் கூட அந்த தோல்வியோடைய சுமையை அளவுக்கு அதிகமா நம்ம சுமக்க வேண்டியதா இருக்கும். அடுத்து உடுப்பா நல்ல ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே வாய்ப்பு வராது. அது மாதிரி அட்வைஸே அவனும் பண்ண மாட்டான். யோசிச்சு பாருங்க, அந்த ஃபீலிங்கை உடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல, அவன் வந்து படிச்சான், பட் அவனால பாஸ் ஆக முடியல, அவன் காலேஜ் ட்ராப் அவுட் ஆயிட்டான், அவனுக்கு வேலை கிடைக்கல, சும்மா வெட்டியா இருக்காப்புல. ஆனா பாக்குறதுக்குலாம் நல்லா பையன் சூப்பரா இருக்கான். எந்த பணக்காரன் அது இவர் பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்காப்புல, அதனால இவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளைய எடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரேர் கேசஸ். அவங்க ரிலேட்டிவா யாராவது இருந்தா அந்த மாதிரி நடக்கும். அப்படின்னா தான் அந்த மாதிரிலாம் நடக்குமே ஒழிய மித்தபடி வந்து ஒரு ரேண்டம் கைக்கு இது நடக்குமா அப்படின்னா இது நடக்காது. ஸோ அவன் ஃபெயில் ஆனா அப்படின்னா அவன் லைஃப்ல அவன் திரும்ப மீண்டு வர்றது, அவனா திரும்ப ஏதாவது பிசினஸ் பண்ணி இது பண்ணி அவன் லைஃப்ல சக்சஸ் ஆனா தான் அடுத்து அவனுக்கு மிச்சம் எல்லாமே. காதல் கூட அவனுக்கு வந்து சரி இவர் சம்பாதிக்காம இருக்காப்ல, நம்ம போய் அவருக்கு சம்பாரிச்சு நல்லா பாத்துக்கோம்னு பெண்கள் அப்படிலாம் இறங்கி வந்து யோசிப்பாங்களாங்கிறதுலாம் சினிமால காட்டுவாங்க. இல்ல நீயா நான் சொல்ல 4 பேர் வந்து பேசிட்டு போவாங்க. பட் ரியாலிட்டி அது நடக்காது. நான் பாத்துக்கிறேன். சும்மா இப்ப எல்லாம் ரிவ்யூ கேட்கும் போதெல்லாம் இந்த பசங்களை இந்த பொண்ணுங்களுக்கு ரிவ்யூ கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, நான் வந்து அவனை நல்லா பாத்துக்குவேன் அப்படிலாம் சொல்லி நல்ல பேர் வாங்கணும்ங்கிறதுக்காகவே சில பேர் ட்ரால் ஆயிரும் அப்படின்னு. ட்ரால் ஆயிரும் இல்ல, அவங்க ரியாலிட்டி பேசலாம். ரியாலிட்டி பேசினா யாரும் ட்ரால் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க நான் இவ்வளவு ஏர்ன் பண்றேன், எனக்கு ஈக்குவலா ஏர்ன் பண்ற மாதிரியோ இல்ல என்னை விட கொஞ்சம் அதிகமா ஏர்ன் பண்ற மாதிரியோ ஒரு ஹஸ்பண்ட் வேணும் தான் நான் நினைக்கிறேன். அப்பதான் எங்களால ஃபேமிலியா கரெக்டா லீட் பண்ண முடியும், என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபேமிலி லீட் பண்ண முடியுங்கிறது தான் எல்லா பெண்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ட்ரூத், உண்மை. இது வந்து தப்புன்னு நானே சொல்லல, இது கரெக்ட். ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது அப்படித்தான். அந்த பொண்ணு போய் கஷ்டப்படணும் அதுக்கு என்ன தலையெழுத்தா? புரியுதுங்களா? ஒருத்தர் கல்யாணம் பண்றது மூலமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த பெண்ணு முடிவு பண்ணுமா, இல்ல அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு நாசமா போறதுக்கு அந்த பொண்ணே இறங்கி போமா, இல்ல இவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சஃபர் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம்னு இறங்குமா? நான் எனக்கு தெரிஞ்ச பிராக்டிகாலிட்டி சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கூட சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு என்ன நினைக்கும், நம்மளோட அட்லீஸ்ட் ஒரு லட்சம் அதிகம் சம்பாதிக்கிறவனை தான் அந்த பெண் வந்து அவங்களுடைய சைக்காலஜிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு வரும். லாங் டேர்ம். ஆமா, லாங் டேர்ம்ல அது இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல அவங்க வந்து அவங்களோட கம்மியா இருக்கிற பசங்களோட அவங்க ரிலேஷன்ஷிப்ல போனாலும் கூட அவங்களுடைய அந்த டாமினேஷன்ஸ் வந்து அந்த பசங்கனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ரிலேஷன் வந்து ஹெல்த்தியான ரிலேஷனா இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல அது உடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதையும் தாண்டி சில பேர் இருக்கிறாங்க, பட் அது வந்து ஒரு ஹெல்த்தியான மென்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, ஒரு மென்னுக்கான சைக்காலஜில இருந்து அது வராது. அதை நீ வந்து எப்படி வேணாலும் வாழலாம்னு ஒரு சில பேர் இருப்பானுங்க, அப்படியே ஒண்டிகிட்டே போவாங்க, கட்டத்துக்கிட்டு அலைவாங்க. ஸோ பட் அது வந்து அவன் மானத்தை வச்சு அடமானம் வச்சு அப்படியே கீழே இறங்கி போய் அண்டி பிழைக்கலாங்கிற மென்டாலிட்டி, அது வந்து ஆக்சுவலா ஆண்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு மென்டாலிட்டி. அப்படி இருக்கிறவன் யாரும் வாழ்க்கையில பெரிய அளவில் சாதிக்கவும் மாட்டான். ஸோ இதுதான் விஷயம். அப்ப பெண்களோட சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அவங்க இறங்கி வராம அவங்க ஒரு செக்யூரான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி நகரணுங்கிறது அவங்க மைண்டா இருக்கும். அப்ப அவங்க லைட்டா அவங்களோட கெரியர்ல சர்க்கிள் வந்தா கூட அவங்களோட அந்த சிஸ்டம், அவங்களோட ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணும்னா அவங்கள அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள தள்ளி விடுறதுக்கு சில அடுத்த கட்ட வழிமுறைகள்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து இந்தியன் சொசைட்டில ரொம்ப அதிகமா இருக்கு, வெஸ்டர்ன் சொசைட்டிலுமே இருக்கு. நீங்க வெஸ்டர்ன் சொசைட்டிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, அப்படியே இருக்கு. அப்ப இங்க நீங்க பாருங்க, ஒரு ஆண் சப்போஸ் இன்கேஸ் அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான், அவன் படிப்பு வரல, இல்ல வந்து அவன் படிக்கிற டைம்ல ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணாம அவன் விட்டுட்டான்னு வைங்க. இப்ப அடுத்து அவனுக்கு என்ன, அடுத்து அவங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஏதாவது பிசினஸ் வச்சு கொடுக்கணும், அவனை வந்து எப்படியாவது பிசினஸ் மேனா அவனை புழக்கி வச்சலாம் அப்படின்னு சொல்லி அதுல சக்சஸ் ஆகி போயிட்டானா தப்பிச்சான், அதுலயும் ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க. அடுத்து அவன் என்ன, அவ்வளவுதான், ஹி இஸ் நோபடி. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ரிஸ்க்ல எடுக்க வேண்டிய காலம், அதாவது நமக்கு எப்பவுமே வந்து அதிகமா இந்த டெஸ்டோஸ்டெரோன் உடம்புல ஏறி நமக்கு வந்து உழைக்கணுங்கிற எண்ணமோ, அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா புஷ் பண்ணி மேல போகணும், எந்த கரியரா இருக்கட்டும், ஒரு நீங்க ஒரு மீடியால இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு டாக்டரா இருக்கட்டும், இது அந்த ஒரு நம்மளுடைய நமக்கான ஒரு இடத்த நம்மளோட துறையில உருவாக்கணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்கு பாருங்க, இது ஆண்களுக்கு இருக்கும். எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேல வரும் ஒரு வெறி வரும். அந்த வெறியில நீங்க
கான்சென்ட்ரேட் பண்ணி போயிடணும். ஒரு 25 வயசு வரைக்கும் அந்த வெறியில நீங்க வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு 5 வருஷத்துக்கு உங்க கெரியருக்கான ஒரு பேமெண்ட்டை நீங்க வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மேல நீங்க போயிருவீங்க. அங்க இருந்து உங்களுக்கு இழுக்க முடியாது. அதுக்கப்புறம் படிப்படியா நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது பழக்கமும் ஆயிரும். ஏதோ ஒரு பிசினஸோ இல்ல ஏதோ ஒண்ணு உங்களோட இடத்த அடையிறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்திக்கோங்க. கரெக்டா காலேஜ் முடிக்கிற டைம், அந்த காலேஜ் முடிச்சு வெளியில வர டைமும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னா பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி போயிட்டு நீங்க நீட்டா போயிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல உங்களுடைய தனித்திறனை நிரூபிச்சு காட்டுறதுக்கு எந்த துறையில வேணாலும் போங்க. நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரராக கூட இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு கராத்தே மாஸ்டரா இருக்கலாம், இல்ல பிசிக்கல் பேஸ்டா ஏதாவது ஒன்னா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு தத்துவ சிந்தனைகள் இருக்கலாம், இல்ல எப்படியோ உங்களுக்கான இடத்த நீங்க அடையிறதுக்கான அந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20 வயசுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசுல இருந்து ஒரு 25-26 வயசு வரைக்கும் இந்த டைம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான காலம் நம்மளோட லைஃபை வடிவமைச்சுக்கிறதுக்கு. இங்க நம்ம பசங்க பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அவன் யாரோ ஒரு பெண் நம்மளை விரும்பவில்லை என்று புறக்கணித்து விட்டாள்ங்கிற காரணத்துக்காகலாம் பல நாட்களை அவன் வீணடிக்கிறான். அதுல வருஷங்களை இப்ப இந்த காதல்ங்கிறது ஒரு ஆணுக்கு எந்த காலகட்டத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு என்னைக்கு டெஸ்டாஸ்டரோன் சுரக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கே அந்த அவனோட ஹார்மோனல் இதெல்லாம் வரும். அப்ப பெண்கள் மேல ஈர்ப்பு அவனுக்கு ஏற்படும். இதெல்லாம் ஸ்கூல் டைம்ஸ்லயே ஆரம்பிச்சிடும் ஆண்களுக்கு. இது இல்லாம எல்லாம் ஆண்லாம் இருக்காங்களா இல்ல, எல்லா ஆண்களுக்குமே பெண்கள் மேல ஒரு ஈர்ப்புங்கிறது அந்த ஸ்கூல் காலகட்டத்திலேயே ஏற்பட்டுரும். அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயே அவன் பின்னாடி சுத்த ஆரம்பிப்பான், பார்க்க ஆரம்பிப்பான், அவங்க கூட போய் பேசணும்னு நினைப்பான், இல்ல ஒரு மாதிரி தூரத்துல பாத்துட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும். எல்லா ஆண்களும் இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு அதன் மூலமா என்ன நமக்கு ஏற்படும் பாத்தீங்கன்னா, சும்மா சம்பந்தமே இல்லாம கிளாஸ கவனிக்காம நம்ம இந்த பிள்ளைய பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு சுத்திக்கிட்டு இதுக்கு பசங்கிட்ட அதை உட்காந்து பேசிக்கிட்டு இப்படியே நம்ம காலம் அந்த காலகட்டத்துல எல்லாம் கழியும். அப்ப நம்மளோட எஜுகேஷனல் கான்சென்ட்ரேஷன் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகும். இதுல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு இந்த நேரத்துல எல்லாம் ஆண்கள் மேல எந்த விதமான ஈர்ப்பும் பெருசா இருக்கிறது இல்ல. கம்பேரிட்டிவ்லி நம்ம ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த இது சிந்தனை பெண்களுக்கு அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கும். பேட் பாய்ஸ் அதிகம். பேட் கேர்ள்ஸ் படம் எடுத்து அதான் உண்டு. இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். பசங்களுக்கு அந்த டிரைவ் அதிகமா இருக்கனால இவங்களுக்கு என்னன்னா, அதை பத்தியே யோசிச்சுட்டு அதை பத்தியே ஸ்கூல்ல பேசிட்டு இவன் அவனை லவ் பண்றான், இவன் பின்னாடி அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சிச்சுரா, திரும்பி பார்த்துச்சுரா, ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம பார்க்கும்போது அதை நம்மள திரும்பி பார்த்து சிரிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும். ஆனா நமக்கு மண்டையில எதுவும் இருக்காது, எதுவும் படிக்க முடியாது. புக்கை பார்த்தா அந்த மூஞ்சி தெரியும், எல்லா பக்கத்துலயும் தெரியும். ஆமா. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு பேர பார்த்துக்கிட்டு கடைசியில அந்த டைம் வர எக்ஸாம்ல எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிட்டு உட்காருவோம். ஃபெயில் ஆனா அந்த சிரிச்ச பிள்ளை அப்படியே திரும்பி தூணு துப்போம். இதை சில பேர் பிரேக்கப்னு சொல்லி சுத்திட்டு அலைவாங்க. இதான் பிரேக்கப். சோ இப்ப இது என்னன்னா, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அந்த இடத்துல பெரிய அளவு ஸ்கிப் ஆகுது. இப்ப இவங்க எல்லாம் குழந்தை பசங்க. இந்த குழந்தை பசங்க கிட்ட போயிட்டு, டேய் நீ எதிர்காலத்தை நோக்கி சிந்தி, நீ அந்த பெண்களை பார்க்க கூடாதுன்னா நான் பேச புரியாது. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தா என்ன கல்யாணத்தை நாங்க இப்பவே பண்றோம்னா நான் அப்புறம் அப்படியே பண்ணாலும் பண்ணிடுவாங்க. கல்யாணத்தை 13 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு விஜய் அண்ணா கையெழுத்து போடுவாருன்னா அப்படிமா. டேய் என்னடா பேசுறீங்க? சோ அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன், சரி ஓகே, இந்த குழந்தை பசங்கிட்ட போய் நீங்க பேசி புரிய வைக்க முடியாது. பட் காலேஜ் தாண்டுற பசங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு காலேஜ் புரிய வச்சிரும். உண்மைங்க. காலேஜ் புரிய வச்சிரும். காலேஜ்ல ஒரு அரியர் வைக்கும் போதோ நம்ம நடத்துற விதம், அவங்க கிட்ட அந்த பேசுறப்ப நம்மள இது பண்றது, இதெல்லாம் காலேஜ். ஏன்னா காலேஜ் வரும்போதுதான் நம்மளுடைய அந்த மென், நமக்குள்ள இருக்கக்கூடிய மென், அது வரைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாய் தான் ஆடிட்டு இருப்பாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆண் மகன் அப்பதான் எட்டி பாப்பாரு என்ன நடக்குது அப்படின்னு. அதுவும் தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ உலகத்துக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் காலேஜ் என் கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ல அரியர் வைப்போம். சரியா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டத்துல அரியர் வந்துருச்சேங்கிற கவலையில தேர்ட் இயர்லயும் ஃபோர்த் இயர்லயும் உட்காந்து ஜூனியரும் கூட பார்க்காம போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இது எல்லாத்தையும் உள்ள வாங்கி கடைசியில எப்படியாவது அதை கிளியர் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. அப்ப அந்த கிளியர் பண்ற அந்த போராட்டம், அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு பக்குவத்தை கத்து கொடுத்துரும். பிளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிருப்பாங்க. அவங்க கேம்பஸ்ல ஒருத்தன் செலக்ட் ஆவான், நமக்கு லைட்டா வயிறு லைட்டா ஹீட் அப் ஆகி ஒரு லைஃப் மேல ஆத்தாடி அவன் செலக்ட் ஆயிட்டான். நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், அவனை கலாச்சிட்டு சுத்திட்டு இருந்தோம், அவன் பின்னாடி பொண்ணுங்களே போல நினைச்சு சுத்திட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அவன் பின்னாடி போறாங்க எல்லா பொண்ணுங்களும். ஏடி நோட்ஸ் குடுறா, நீ எப்படிடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க போயிருவாங்க பொண்ணுங்களாம். இவன் உட்காந்து அவன் பாத்துட்டு இருப்பான். சோ ஆட்டோமேட்டிக்கா
இந்த இடம் ரொம்ப குரூஷியலான டைம். அது காலேஜோடைய இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு மேல ஒரு நாணவதியம், செகண்ட் இயர் கூட இல்லை தேர்ட் இயருக்கு மேலதான் ஒரு நாணவதியம் வரும். ஸோ அது ஃபோர்த் இயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு வெளியில வரும்போது அது பீக்ல இருக்கும். அந்த பீக்கை பிடிச்சி பொறுப்போட மேல ஒருத்தன் அடிச்சு மேல போயிட்டான் அப்படின்னா செட்டில் ஆயிடுவான். அவன் செட்டில் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவனோட டேர்ம்ஸ்ல அவன் லைஃப் நகரும். அவனோட டேர்ம்ஸ்ல இங்க பாரு, ஒன்னும் இல்லை, நான் ஓப்பனா நான் சொல்றேங்க, இந்த லவ்ல போயிட்டு ஜெயிச்சு இது பண்றவனும் பண்றான், அதுலயும் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க, சரி வேலை செய்யற ஒரு ஐடி எம்ப்ளாயிலே லவ் பொண்ணும் லவ் பண்றாங்களா? ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க. பொண்ணும் லவ் பண்றதுலாம் நம்ம வந்து என்னடா இது பாரு இப்படி சொல்றாரு. அதான் வந்து ஒரு பையனும் பொண்ணும் இப்ப லவ் பண்றாங்க. இப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு காதல் மலருது, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒரே கேரியர் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. இப்ப வந்து டக்குன்னு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு வந்து இதை உடைக்குது அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இவன் கொடுத்துருக்கான். ஏன்னா இவன் வேலை செய்யறான், இவன் படிச்சிருக்கான், வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசும். அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை நம்ம வந்து மறைச்சு பேசுற சில கேஸ்டிசம் இது ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதையும் கடந்து இது வந்து ஒரு ஓகே இந்த லவ் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு மேஜர் ஃபேக்டர். இந்த மேஜர் ஃபேக்டர்ல இவன் ஒரு பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க பேச்சுவார்த்தை வரும், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இதுல எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா கூட குறைச்சல் இருந்தாலும் சரி ஓகே பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வேலை பார்க்கறான், இதுன்னு சொல்லிட்டு இந்த லவ் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான ரேட்ஸ் வந்து அதிகம். இதையும் மீறி 1-2 ஃபெயில் ஆகும். அவனுக்கு ஒரு தம்பி இருந்து அவன் கொலவரியில இருந்து அவன் சாதி வெறியோட சுத்தி கொண்டு எல்லாம் போட்டானா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம் கேசஸ் அப்படி நடக்கவும் செய்யுது, நடந்தும் இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லைஃப் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான ஈஸியான பாத்து. இந்த டைம்ல நீங்க படிக்காம சப்போஸ் ஃபெயில் வச்சு அரியர் வச்சுட்டு முடிக்காம இருந்த அப்படின்னா அந்த பொண்ணோட அந்த கெரியர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறது தான் ஒரே. நீங்க அந்த டிராகன் ஒரு படம் வந்துச்சு, நம்ம பேசணும் அதை பத்தி கூட. அதுல இதே சீன் இருக்கும், நீங்க பாத்துப்பீங்க. அவன் வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கு வந்து வேலையெல்லாம் கிடைச்சுன்னா அப்புறம் கடைசியில வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஆனா கடைசியில வந்து அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இல்லாத மாதிரிலாம் இவங்க உருட்டுவாங்க. அது நல்லா சந்தோஷமா இருக்கும், அது முன்னாடியே சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், அதுக்கு எந்த கில்ட் இருக்காது. நல்ல வேலை இவன் கூட நம்ம போலேன்னு தான் நினைக்கும், இதான் ரியாலிட்டி. பட் அந்த ஹீரோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினா நமக்கு ஹீரோ மேல ஹீரோயிசம் வராதுங்கிறக்காக படத்துல அப்படி காட்டியிருக்காங்க. பட் ரியாலிட்டி ஒன்னும் நாயாங் கூட மதிக்க மாட்டா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், காதல் படம்னு ஒரு படம் இருக்கு. இந்த குட்டி பசங்க பாத்துருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாம் சின்ன வயசுல பார்த்து டிராமா ஆயிருப்போம். காதல் படம் பாத்திருக்கீங்களா? அவர் டைரக்டர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவரு. ஆக்சுவலா நடந்த கதையை தான் அவர் வந்து ட்ரெயின்ல ஒருத்தர் போகும்போது ரியாலிட்டி நடந்த கதையை தான் அவர் எடுத்தது. அந்த படத்துல வந்து பரத் வந்து தலையில நீங்க அடிச்சிட்டு இருக்கான்ல, அப்ப அந்த பொண்ணு பரிதாபமா பாப்பா. ஓப்பனா சொல்றேன், நீ அந்த மாதிரி பைத்தியக்காரனா அடிச்சிட்டு போனா கூட அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா நல்ல வேலை இவன் கூட நம்ம போய் நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கலன்னா ரிலீஃபா தான் பார்ப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. அவ்வளோ ஒரு கோரமான உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உன மேல பாவ பரிதாபம் பாக்குறதுக்கு ஒரு பெண் இருப்பா, யார் தெரியுமா? உங்க அம்மா. உங்க அம்மாவை தவிர்த்து உன் கூட பிறந்த உடன்பிறப்புகளை தவிர்த்து, உடன்பிறப்புகளோட 2வது தான் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் உன் மேல வந்து நம்ம பையன் நல்லா இல்லாம போயிட்டான் அப்படின்னா வருத்தமும் வேதனையும் வரும். தாயை தவிர்த்து வேற எந்த பெண்ணுக்கும் நீ நல்லா இல்லாம போயிட்ட அப்படின்னா அந்த வேதனை வராது. இதை மனசுல பதிஞ்சுக்கோ. சம் ரேர் கேசஸ், சம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த எக்ஸப்ஷன் கேசஸ் நான் கணக்கில் வைக்கிறேன். எப்பவுமே விதி சொல்லும்போது விதி விலக்குகளை வச்சுட்டு பேசக்கூடாது. விதிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப இதை மனசுல வச்சுக்கோ. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலகட்ட அந்த எஜுகேஷன், இந்த வேலை வாய்ப்பு, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பெண்கள் அப்படி ஓரம் வச்சுட்டு அவங்க வாட்டை அவங்க பொழப்ப பார்க்கட்டும், நம்ம வாட்டை நம்ம பொழப்ப பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணீங்கன்னா இந்த ஒரு பெரிய டிராமால இருந்து நீங்க தப்பிக்கலாம். இப்ப நீங்க இந்த இஷ்யூக்கு வந்துட்டீங்க, சரி அப்படின்னு நான் வேலை பார்க்கல. நான் என் சின்ன வயசுல லயோலா காலேஜ்ல நான் வந்து போராடவும் வரலாம் வந்து அப்படி என்னோட காதல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன். அதுக்கப்புறம் பெண்களும் என்னை யாரை பத்தி பேசுறீங்க? நான் பொதுவா பேசுறேங்க. லயோலா காலேஜ்னா யாருக்குங்க கொடுத்தீங்க? எம்சிசி காலேஜ். எம்சிசி காலேஜ்ல எம்சிசில படிச்சேன். சரி ஓகேங்க சார், நான் லயோலான்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே விடுங்க சார். அதுக்காக உங்களை நான் சொல்ல வரல, நான் சொல்றேன் ஒரு பொதுவா சொல்றேன். நான் சொல்றேன் பாரு, உங்ககிட்ட இல்ல ஓப்பனாவே சொல்றேன். சரி எதுவுமே உடச்சு பேசல, நம்ம லைஃப்ல நடந்தது தான் நம்ம பேச போறோம். நான் என்னோட 20 காலேஜ் டைம்ல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட வயசுல வந்து ஒரு 35 வரைக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்கேன். சரியா? ஆனா இந்த 35ல எப்ப நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லையோ அன்னைக்குதான் என்னால வந்து வேலை பண்ண முடிஞ்சிருக்கு. இதற்காக அந்த பொண்ணுங்க மேல தப்பு சொல்ல நான் வந்து அப்படி இருந்துட்டு அந்த பொண்ணுங்க நிறைய நல்லதெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஓட வேண்டிய டைம், லைஃப பிடிக்க வேண்டிய டைம், பீக்ல வர வேண்டிய டைம்ல வந்து விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு வேற வழி இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இன்னும் டபுள் ஸ்பீடா ஓட வேண்டிய இருக்கு. அதுதான் உண்மை.
அதான் பட்டு திருந்து நான் உங்களை வந்து பார்க்கும் பொழுதே நீங்க அன்னைக்கு நான் ஓப்பனா நான் சொல்றேன், யூடியூப்ல அந்த ஆரம்ப காலகட்டம் யூடியூப் 15-16 அப்பவே நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ளேயே போயிட்டு ஒரு ஆங்கரா இருந்தீங்க. எனக்கு தெரியும் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள ஆங்கரு. அப்ப யூடியூப்குள்ள எல்லாம் போல நீங்க டைரக்டா போய் மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிட்டீங்க. அப்புறம் திடீர்னு வந்து யூடியூப்ல கொஞ்சம் இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போயிட்டீங்க. அப்புறம் டக்குன்னு இவங்களோட வந்தீங்க, கோபி சுதாகர் அவங்களோட இதுல அவங்க முகம் தெரிஞ்சது. அந்த டைம்ல தான் நம்ம மீட் பண்ணி பேசினதெல்லாம் அந்த டைம்ல தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே போயிட்டு திரும்ப ஒரு காணாம போயிட்டு அப்புறம் திரும்ப தமிழ் தேசியத்துக்குள்ள அப்படியே வந்துட்டீங்க. இதான் சோ உங்களோட இதுல நான் பார்த்தது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரேக் எல்லாம் ஆறதுக்கான அடிப்படை காரணத்துக்கு பின்னாடி சில பெண் கதாபாத்திரங்கள் வந்துட்டு போயிருக்கோம். அவங்கள பழி போடல, ஏன் தப்பு அதுதான் நம்ம தப்பு தான். அதுதான் நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப அவங்க தப்புன்னு சொல்லி பாருங்க. அதனாலதான் இப்ப நீங்க சொல்லி பாருங்க, சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். மாதர் சங்கம், பெண்கள் சங்கம், அதுக்கப்புறம் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய சங்கம், எல்லா பெண்கள் சங்கமும் இறங்கி வந்து உங்க மேல வந்து வழக்கே பதிவு பண்ணிடுவாங்க. இதான் இங்க நடக்கும். வீடியோ நல்லா போகும், வீடியோலாம் நல்லா போகும், நல்லா ரீச் அவுட் ஆகும். பட் அதுக்கப்புறம் சிக்கலாயிருங்க. சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஆண் வந்து கடைசியில பிளேம் யாரை அனுபவிக்கணும்னா ஆண் தான் அனுபவிக்கணும். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கு சொல்றேன். கடைசியில வந்து எல்லாரும் ஒன்னதான் கை காமிப்பான். நீ வந்து அடுத்தவங்க மேல எல்லாம் பிளேம் பண்ணிட்டு போகவே முடியாது. இந்த கேம்ல வந்து நம்ம ஆண்களை வந்து சமூகம் அப்படிதான் வச்சிருக்குது. உண்மையாவே அடுத்தவங்க மேல கூட பழி இருக்கலாம், அடுத்தவங்க ஏமாத்திக்கலாம், அடுத்தவங்க வந்து நீங்க 1000 குறை சொல்லலாம். ஆனா நீ தான் சஃபர் ஆகும். கடைசியில நீ சஃபரும் நீ தான் ஆவ, உலகமும் சேர்ந்து உன் மேலதான் கை காமிக்கும். நீ ஒழுங்கா இல்லாம அடுத்தவங்களை சொல்லிட்டு அப்படின்னு போயிடும். இப்படிதான் நம்மள நடத்தும். அதனாலதான் சொல்றேன், ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்கள் வந்து இந்த டிப்ரெஷன் அப்புறம் வந்து இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு பெண்கள் கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்ப பண்ணாத 25 வயசுக்கு மேல பண்ணு. அதான் 25 வயசுக்குள்ள உங்களோட கெரியரை நீ செட் பண்ணிட்டு, அந்த கெரியரோட இன்னொன்னு சொல்றேங்க, நீங்க உங்களோட கெரியர்ல நீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் நீங்க பெண்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. தானாவே உங்களுக்கு திருமணமான வயசு வந்துடும். திருமணத்தப்ப நீங்க எதுவுமே பண்ணாம சுத்திக்கிட்டு இருங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க பொண்ணுங்களை தேடி அலைய வேண்டாம். ஒவ்வொரு சாதியிலையும் 2 பேர் 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு அவன் வந்து மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாரு, அந்த கம்பெனில வேலை பாக்குறாரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு வரன் இருக்கு, பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க. தானா நடக்கும், இதெல்லாம் நடக்கும். நீங்க பாருங்கன்னு சொல்லி மேட்ரிமோனி போகும், ஒரு இது போகும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஃபைல் செட் ஆகும், பார்க்கும், வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, போவாங்க. அதுக்குள்ள நீ ஒரு இஎம்ஐல இதுல வீடும் இது கார் இதை வாங்கி போட்டுருந்தீங்கன்னா செட்டில். ஓ ஏன் ப்ரோ, நம்ம செட்டில் ஆயிட்டு வேலை செய்யற இடத்துல கூட ஏதோ ஒரு பெண் காதலிச்சும் நம்மள வந்து பண்ணலாம். அதுதான் நீங்க நான் தான் சொல்றேன், காதல் திருமணமே தான் பண்ணணும்னாலும் அதுக்கு வாய்ப்பு கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு பொண்ணுதான் வேணும் அப்படின்னு நினைச்சினா கூட இந்த இதுல கரெக்டா இருந்துச்சுன்னா கிடைச்சிரும். என்ன வேணும், பொண்ணுதான் வேணும். என்ன மாதிரி பொண்ணு, பொண்ணு மாதிரி சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்கல்ல. அன்னைக்கு ஒரு பாக்குறேங்க, ஒரு ரீலு, ஒரு வடக்கத்திக்கார பைப்புல, அந்த வடக்கத்திக்கார பைப்புல இங்கதான் வளர்ந்துருக்கும் போல, அதனால தமிழ்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டு 25,000 ஃபாலோவர்ஸ். அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு போல, அதெல்லாம் போய் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். அவர் என்ன பண்றாரு, நான் போனேன், எனக்கு என் பொண்டாட்டி வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா, அதுக்கப்புறம் சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு வந்து பானிபூரி செஞ்சு கொடுத்தா, பானிபூரி பாத்தீங்கன்னா நான் அவளுக்கு ஊட்டி விட்டேன், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இப்படி போட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் இப்படிதான் பேசுறான். கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான், உன்னோட பொண்டாட்டிக்கு அக்கா தங்கச்சி யாரா இருந்தா சொல்றா, நான் கல்யாணம் மட்டும் உங்க கூட உங்க கூட்டத்தோட கூட்டமா இருக்கீங்களா, உங்க கூட்டத்தோட கூட்டமா ஜாயின் ஆகிக்கிறேன், இந்த மாதிரிலாம் யாரும் சமைச்சு கொடுக்கறது இல்லடா எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில வந்துட்டு, டே உன் பொண்டாட்டிக்கு அக்கா தங்கச்சி இல்லைன்னாலும் பரவாயில்லடா, உன் சமூகத்துல ஏதாவது இருந்தா பாத்துடுறா அப்படின்னு கீழே அந்த நிலைமைக்கு போயிருச்சு ஆண்களோட நிலைமை. ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. ஓப்பனா நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்திலே ஆண்கள் பல பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது, ஏஜ் பார் ஆகிட்டு இருக்குது. 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. அவங்க வந்து ஏன்னா ஒண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்கள்லாம் வந்துட்டு பயங்கர டாப் நாட்ச் இருக்கிறதுலே எல்லாருமே பாக்குறாங்க போறாங்க, ஒரு பிராக்டிகாலிட்டிக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பயங்கரமா கரப்ட் ஆகி போச்சு. எல்லாம் ஒரு டீல். அதாவது முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்ல குடும்பமா, அவங்க பேக்ரவுண்ட் கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கா, இப்படி எல்லாம் பாப்பாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் முன்னாடி எப்படி நடக்கும்னா, அன்னைக்கெல்லாம் என்ன நிலபலம் அதெல்லாம் வந்து பெருசா யோசிக்க மாட்டாங்க. நிலபலம் இருக்கா, சரி ஓகே, அவங்களுக்கு தொழில் இருக்கா, இது பண்றா, நல்லா படிச்சிருக்காருல, நல்ல அரசாங்க உத்தியோகமா, அப்படிதான் பாப்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் பாக்குறது இல்ல. இன்னைக்கு வந்து அவங்க எந்த கார்ல வராங்க, அவங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, அதோடைய ரேட் எவ்வளோ, அவங்களுக்கு கடன் தான் இருக்கா இல்லையா,
அதுக்கப்புறம் இங்க பொண்ணு வந்துச்சுனாலும் பொண்ணு இவ்வளவு நகை போடணும், இவ்வளவு நகை போட்டு வரும், அதுக்கு என்ன இதுக்கு என்ன, கடைசியில பார்த்தா அது ஒரு பெரிய பிசினஸ் டீல் மாதிரி போய் இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறதே ஒரு 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 கஷ்டமா போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு வேற வழியே இல்லை, உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதுதான் ஒரு இதுல இருந்து எல்லாத்துல இருந்து வெளியில வருது. சரிங்க, நான் அது கோட்டை விட்டேன், சரி இப்ப எனக்கு வயசு வந்து ஒரு 30, இல்ல எனக்கு 28, நீங்க சொல்ற அந்த வயசெல்லாம் நான் தாண்டிட்டேன், 25 தாண்டிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஆண்கள் நினைச்சா எப்ப வேணாலும் தங்களோட லைஃபை தங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொண்டு போய்க்கலாம். அதற்கான தெம்பும் திராணியும் இயற்கையாகவே ஆண்களுக்கு வந்து உலகத்துல நமக்கு கொடுக்கப்படாது. கரெக்டான விஷயம் சொல்றீங்க. கில்ட் அண்ட் ரிக்ரெட் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன், அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதுல இருந்து வெளியில வரணும்னா முதல்ல உன் மேல ஹோப் வை. நம்மளால முடியாது, இந்த உலகத்துல யாராலையும் முடியாதுன்னு நினை. எப்படி நம்ம தோத்துருவோம்னு பாரு. கரெக்டா யோசி, கரெக்டா பிளான் போடு, ப்ராப்பர் எக்ஸிக்யூட் பண்ணு, நம்பிக்கை வை உன் மேல. நீ இதை நம்பு, அதை நம்பு, நான் காலத்தை நம்பு, இந்த நேரம் உனக்கு சனி பயிற்சி நடக்குது, இதுல எல்லாம் நீ நம்பிக்கைலாம் ஒரு மயிரும் வைக்காது, அப்படியே தூக்கி ஓரம் வச்சிரு. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, உலகம் சரியில்லை, அது சரியில்லை, அதையும் வைக்காது, ஓரம் வை. உன் மேல நம்பிக்கை வை. அது என்ன, நம்மனால முடியாது, இந்த உலகத்துல யாரால முடிஞ்சிடும், சரி பாத்துருவோம். மூளையை முழுசா யூஸ் பண்ணு, உடல் உழைப்பை முழுசா யூஸ் பண்ணு, கண்டிப்பா சக்சஸ் வந்து தானா வந்து சேரும். நீங்க கடைசியா சொன்னீங்கல்ல, நான் ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றது என் காதுக்குள்ள கூட போகாது, எனக்கு உங்க மேல கோவம் கூட வரும். ஆனா அது முயற்சி செஞ்சு அதை வந்து பண்ணி பார்த்த அனுபவிச்சதுனால அது வந்து முடியும். யாரா இருந்தாலும் முடியும். இங்க வந்து டேலண்ட் அதெல்லாம் ஒரு பாட்டுல வந்துட்டு, இதெல்லாம் டேலண்ட் இல்ல பிரதர், உழைப்பு. கிருபை எல்லாம் கிடையாது, உழைப்பு. உழைப்பு உங்க சைட்ல வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனா கிருபையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏசுநாதரே திரும்பி நின்னுக்கிட்டாங்க கூட, மெய் வருத்த கூலி தரும் திருக்குறள். அவ்வளவுதான். நீ வந்து கடுமையா அதுக்கு மேல அறிவை பயன்படுத்தி ப்ராப்பரா யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்ந்து போ. அதுக்காக வந்துட்டு நான் வந்து உழைக்கிறேன், இது பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து போடு. ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணாம நான் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்றேன், நான் டெய்லி 10 மூட்டை சுமக்குறேங்க, எனக்கு என்னால வருமானம் வரலன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்றதான். ஆனா மூட்டை சுமக்குறது ஹார்ட் ஒர்க் இல்ல. அந்த மூட்டை சுமக்குறதுல நீ யோசி, எதாவது இனோவேட்டிவா பண்ண முடியுமா, மூட்டை தான் சுமக்கணுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி, அதுக்கு நோக்கி நகரு, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஹார்ட் ஒர்க்னா நான் கடை தான் போட்டிருக்கேன், ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நோக்கி சிந்திக்க வேண்டிய ஸ்மார்ட் ஒர்க்கையும் நீங்க அதுக்கெல்லாம் வந்து தேடணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஒரு விஷயம் பேசும்போது எப்படி உங்களால இவ்வளவு தரவுகள் எடுத்து பேச முடியுது என்ன? நான் தெளிவா சொல்லிட்டேன், அக்கறை தாங்க. அக்கறை இருந்துச்சுன்னா, தேவை இருந்துச்சுன்னா அதை நோக்கி நான் தேடுவேன், அதை நோக்கி நான் பார்ப்பேன், அதன் மூலமா எனக்கு புரிதல் வரும். அந்த புரிதலை நம்ம எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி மக்கள்கிட்ட கடத்துறேன், அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நானும் சொல்றேன், எல்லாரும் இதை செய்ய முடியும். இன்னொன்னு, இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்குனால உங்களை விட்டு பிரிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா மனசுல பதிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு நம்மளை பிரிஞ்சு போனதை எண்ணி வருந்தணும். எப்படி வருந்தணும் அப்படின்னா, இவனை போய் மிஸ் பண்ணிட்டோமே. இவங்க சில பேர் போயிட்டு அவங்க வீட்டுல போய் சண்டை போடுறது, அந்த பொண்ணை வந்து பேரை கெடுக்கிறது, அந்த பொண்ணோட போட்டோ எடுத்து போட்டு இது பண்ண, அதெல்லாம் எதுவுமே பண்ண. அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், சரி என்னை விட்டுட்டு ஒரு பெட்டர் லைஃப் நோக்கி நீ போற, உன்னால எவ்வளவு பெட்டரா போக முடியுதுன்னு பாரு. அதை விட பெட்டரான லைஃபை உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்ட்டு நில்லுங்க. அந்த பொண்ணு உங்களை பார்க்கும்போது, இவனை போய் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, நம்ம எவ்வளவு பெரிய பிளண்டர் பண்ணிட்டோங்கிறத அந்த பொண்ணு மனசுல நினைக்கிற அளவுக்கு நீங்க வாழணும். அந்த பொண்ணுனால சொல்ல கூட முடியாது, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நமக்கு பெருமை, ஆனா நம்மனால இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டா பழகல, நம்ம லவ்வா பழகிட்டு நம்ம அவனை கழட்டி விட்டுட்டோம். சோ அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவன் கூட பழகணும்னு சொல்ல முடியாது, மெல்ல முடியாம முழுங்க முடியாம அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு 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 யோசிக்கும் பாத்தீங்களா, ஐய தப்பு பண்ணிட்டோமே நம்ம லைஃப்ல அப்படின்னு. அந்த இடத்துக்கு நீங்க வளரணும், அதை மனசுல வச்சுட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து நீ ஆக்கப்பூர்வமா மாத்திக்க முடியும். அதுதான் ப்ராப்பரான பிரேக்கப்புக்கான சொல்யூஷன். அப்ப அதை நாய்க்கு ஓடணும்னா நீங்க குடிக்க கூடாது. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு, அது உடனே என்னன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த பிரேக்கப் பார்ட்டின்னு ஒண்ணு பண்றாங்க. இப்ப இல்ல ப்ரோ, கெட்ட பழக்கம் இருக்குல்ல, அது சந்தோஷத்துக்காக சந்தோஷமா இருக்கும் போது பண்ணாலே தப்பு. ஆனா இந்த சோகத்துல ஆரம்பிக்கிறாங்கல்ல, குடி, ஜாயிண்ட் அடிக்கிறது, இன்னும் எண்ணற்ற விஷயங்கள், இது வந்து ரொம்ப கஷ்டம் தெரியுமா. அதுல இருந்து வெளில நம்ம லைஃபோட ட்ராக்கையே மாத்திரும், நம்மளோட கேரக்டரே அது உடைக்கும். அதான் திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த பழக்கத்துக்குள்ள ஒரு பெண் வந்து நம்மளை அவமதிக்கிறதோ, ஒரு பெண் வந்து நம்மளை வந்து நிராகரிச்சுட்டு போறதையோ தயவு செஞ்சு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு நிராகரிக்கிறதுனா இந்த உலகத்துல வேற ஒரு பொண்ணு நீ தான் வாழ்க்கைன்னு நினைக்கும். ஸோ அந்த இடத்துல யோசிங்க.
கண்டிப்பா வந்து நமக்காக பிறந்தவங்க நமக்காக இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நம்மளை நோக்கி வருவாங்க. ஆனா நீ வந்து உன்னை வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணிக்கோ, உன்னோட டிக்னிட்டியை வந்து விட்டு கொடுக்காத. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ரொம்ப டீசென்டா, இன்னொன்னு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே பொண்ணுங்களோட அந்த பிரேக்கப் பண்றதுக்கான சூழலுமே ரொம்ப குறைஞ்சிரும். உருவே ஆகாதுன்னு நான் சொல்லல, பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் பெரிய அளவு குறைஞ்சிரும். ஒரு 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 ப்ராப்பரான ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்க கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சாவே அந்த இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க நம்ம ஒன்னும் ஒட்டுக்காத பெண்கள்லாம் அப்படி ஒண்ணு விட்டு போயிருவாங்க அப்படிலாம் சொல்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீ ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து அது ரொம்ப ஃபார்ஸ் ஃபெச்டா நீ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபில் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் நீ ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே அவங்க வந்து கரெக்டா அது அந்த பிரேக்கப்லாம் ஆகாம இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க, அட்டென்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல மெயினா என்னன்னா, இன்னொன்னு பெண்களும் வந்துட்டு இவங்களோட பசங்களோட இந்த வயசு டைம்ல முடிஞ்ச வரைக்கும் இப்ப லவ் பண்ற பெண்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணிப்பாங்க, ஏன் இந்த வந்து நான் ஒரு ஓப்பனா சொல்றேங்க, இது நம்ம ஊர்ல இன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல, வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஒருத்தன் வந்து அந்த பொண்ணோட பர்த்டே பிரசன்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றான், ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கான். ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி என்னமோ கேண்டீன்லாம் எழுதி லவ் யூ எல்லாம் போட்டு எழுதிருக்கான். அந்த பொண்ணு வந்து அவங்களாம் 2 பேருமே கருப்பினத்தவர்கள். அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு கண்ணை திறந்து சர்ப்ரைஸ் பண்ணி கண்ணை திறக்கிறான். உள்ள வந்து பார்த்துட்டு இதெல்லாம் சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு மாதிரி அந்த வீடியோ போட்டு பண்றான். வந்துட்டு அவன் லைவ்ல தான் இருப்பான், லைவ்ல அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பயும் வந்துட்டு இது நீ சீப்பா பண்ற, இது வந்து சர்ப்ரைஸ் இல்லை, என்னோட இதுக்கு வந்து நீ இன்னும் அதிகமா பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள் இருக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். அங்க வெளிநாடுகள்ல இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நாங்களாம் ஹை மெயின்டெனன்ஸ் கேர்ள்ஸ், எனக்காக நீ ஹையா வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே பண்ணணும். அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகக்கூடாது பெண்கள். அது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். அந்த பையன் வந்து டிசர்விங்கா இருக்கானா, அதாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கான தகுதி படைத்தவனா இருக்கானா, நல்லவனா இருக்கானா, அவன் ஒழுக்கமானவனா இருக்கானா, உனக்கு உண்மையா இருக்கானா, இதெல்லாம் தான் நீங்க வைக்கக்கூடிய கேட்டகரிஸா இருக்குமே ஒழிய அவன் சர்ப்ரைஸ் பண்றதே பெரிய விஷயம். அந்த சர்ப்ரைஸ்ல குவான்டிட்டி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த எஃபர்ட்டை தான் நீங்க வந்து அதுல மதிக்கணும். அவன் பண்ணியிருக்கிறான், ஞாபகம் வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்கிறான். அதை வந்துட்டு இதெல்லாம் குவாலிட்டி இல்லாம இருக்குதுன்னா சொல்றதுலாம் வந்து ரொம்ப தப்பான பழக்கம். இது இந்தியாவுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். பட் வெளிநாடுகள்ல இது அப்படி இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் உருவாயிருச்சு. ஏன்னா அவங்களுடைய அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படி கொண்டு போயிட்டு மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிடுச்சு. நம்ம ஊர்ல இன்னும் அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்குள்ள நிறைய பேர் வரல, பட் கொஞ்சம் பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கா நீ உன்னோட ஃபோக்கஸ் பண்ணிட்டு போ. 2வது டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஃபுல்லா கைவிடுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது வந்து எல்லாமே பெண்கள் மட்டும் கிடையாது. போதை பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், அப்புறம் இந்த அனிருத் மியூசிக் கான்சர்ட்ஸ், இந்த மாதிரி போய் ஆடிட்டு இருக்கானுங்க. எதுக்கு ஆடுறானுங்க, ஏன் ஆடுறானுங்க கேட்டா நாங்க மென்டல் ரிலாக்ஸேஷன்ங்கிறானுங்க. அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுறாங்களாமா? ஆமா, மென்டல்ஸ் வித் ரிலாக்ஸேஷன் போய் ஆடுங்க போல. போயிட்டு எல்லாம் போயிட்டு எவ்வளோடா டிக்கெட்னு கேட்டா 3000, 2000, 5000ங்கிறாங்க. அதான் அவங்க பக்கத்துல போய் நின்னோம்னா 5000, கொஞ்சம் தூரமா நின்னா 3000, ரொம்ப தூரமா நின்னோம்னா 2000, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு என்னென்ன புரியல. அதாவது பாட்டு அதை விட நல்லா இருக்குது உட்காந்து கேட்கறதுக்கு. ஹெட்செட்டை மாட்டி கேட்டோம்னா, பாட்டு கேட்கணும்னா ஹெட்செட்டை மாட்டி கேட்டு போ. இதுக்காக செலவு பண்ணி இதுக்காக போய் உட்காந்து அதுல போய் அங்க போய் ஆடி என்ன ஓப்பனா நான் சொல்லுவா. அது என்னன்னா அங்கெல்லாம் ஃபுல்லா வந்து இந்த பெண்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் இருக்காங்க, டான்ஸ் ஆட விடுறது. அப்ப அவங்களுக்கு வந்து இதுல என்னன்னா சில கான்சர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆண்களுக்கு மட்டும் டிக்கெட், பெண்களுக்கு கிடையாது. புரியுது. சில கிளப்ல எல்லாம் அப்படி பண்றாங்க. பசங்க வருவானுங்க. என்னங்க இது எப்படி? இது என்ன பெண்களுக்கு இலவசம்னா இது என்ன கணக்கு? அப்ப பெண்களை எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க, எப்படி கேவலமா மெட்டீரியலிஸ்டா மாத்தி வச்சிருக்கான் பாருங்க. பெண்கள் இருந்தா ஆண்கள் வருவாங்கன்னா ஆண்களையும் கேவலமா பாக்குறான், பெண்களையும் கேவலமா பாக்குறான். ஏன் நம்ம பசங்க நிறைய பேர் இப்ப இந்த ஆப்புக்கு வேற அடிமை ஆயிட்டானுங்க. ஆன்லைன் சூது ஆப்புக்குலாம் அடிமை ஆகி அது வேற போயிட்டு இருக்கு. ஸோ இது நான் தான் சொல்றேன், இந்த பர்டிகுலர் டைம்ல லைஃபை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிக்கிற வேலையை அத்தனை வேலையும் வந்து அரசாங்கமும் அனுமதிக்குது. அதை கொண்டு வந்து இங்க எல்லாரும் அதை பத்தி பேசுறதுக்கு ஆளுகள் இல்ல. நம்ம பேசணும்னா நீங்க பெண்களுக்கு எதிராக பேசுறீங்க, நம்மள கடிச்சு வைக்கிறாங்க 4 பேரு. எங்கடா பெண்களுக்கு எதிராக பேசணும்? இதுல நீ ஆண்களை எல்லாத்தையும் நாசமாக்க வச்சுட்டு நாசமா போற ஆண்களை வந்து அப்புறம் எப்படி மேல எடுத்துட்டு வருவ? அவன் எல்லாம் சொல்றான் எல்லா பெண்களையும் ரிஜெக்ட் பண்ணுதுங்கிறான். ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க சொல்லு? இங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்க மாட்டோம். பெண்கள்லாம் என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்னு எல்லா ஆண்களும் புலம்புற அளவுக்கு வந்து விட்டாச்சு. எவனுக்குமே கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணிக்கணும் புலம்பிட்டு இருக்கான். அப்ப இது ஒரு சோசியல் இஷ்யூவாவே மாத்தி விட்டீங்க. அப்புறம் இதை பேசிதான் ஆகணும். இதுக்குள்ள இருக்கிற இன் அண்ட் அவுட்ஸ், குறை நிறைகள்லாம் இவங்களுக்கு என்னன்னா, ஆண்களை பத்தி 1000 குறை சொன்னாங்க எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். பெண்களை பத்தி ஒரு சில குறைய சொன்னா கூட நம்மள வந்து கடிச்சு கொதறாங்க. இப்ப பெண்களோட நிறைகள் எவ்வளவோ சொல்றோம். இப்போ ஒரு பெண்ணை பத்தி பேசும்போது தான் தாயை பத்தி நான் பேசுறேன், தாயை பத்தி பேசும்போது பெண் இல்லையா, அதை கடந்து போயிடுவாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க. ஏன்டா தப்புன்னா தப்புன்னு சொல்லிதான் ஆகணும் சில விஷயங்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சொசைட்டி.
அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்கா ஆண் வந்து நம்மளுடைய கெரியர் ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீ எதிர்பார்க்குற அத்தனையுமே நடந்துரும். நீ உனக்கு காதல் இருக்கும், அதுல சந்தோஷம் இருக்கும், அதுல கலகலப்பு இருக்கும், ஜாலி இருக்கும், எல்லாமே இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஊடல்கள் சண்டைகள் எல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாம் கரெக்டா உனக்கு சாதகமா உன்னோட கண்ட்ரோல்ல போகணும்னு நீ நினைச்ச அப்படின்னா உன்னோட வாழ்க்கைய நீ கையில எடுத்து வாழணும். அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காத்தடிச்ச திசையில நீ வாட்டு ஆடிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படி போவோம், அப்படியே கொஞ்சம் போய் வாழ்வோம், அப்படி கொஞ்சம் போய் வாழ்வோம்னு போயிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் வந்து பெரிய ஆப்பா அடிச்சுட்டு போயிடும். நம்மளாம் லைஃப்ல எந்த ஒரு சக்சீடும் பண்ண முடியாது. ஸோ காதலிக்கிறதுக்கே நான் இவ்வளவு விஷயத்த நான் சொல்றேன். ஸோ இந்த காதல்ல இந்த பெண்கள் நம்மளை நிராகரிச்சிட்டாங்கன்னா நீங்க ஆண்கள் கையில் எடுக்கிற ஒரு மேஜரான தப்பு என்ன? அடிக்ஷன். சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பசங்களோட போய் சுத்துறது. அதுக்கப்புறம் நான் வந்து சில பேர் இப்ப வேற மாதிரி அடிக்ஷன், நான் ஊர் சுத்த போகிறேன், டிராவல், வாழாத வாழ்வை வாழவே, அந்த விஜய் சேதுபதி பண்ண வேலை, அந்த ஒரு கேமரா தூக்கிட்டு அந்த ஆள் சுத்திக்கிட்டு இருந்தாப்புலன்ட்டு இவங்களே எல்லாம் சுத்துறாங்க. அது ஒரு அது அதானே இந்த 96 தானே, அது ஒரு கள்ளக்காதல் கர்மம் வந்துடும். தொடவே இல்லைங்க அவங்க ரெண்டு பேருமே, தொட்டுக்கவே இல்லை. ரூம்ல போய் ஒன்னா உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம், சிரிச்சுக்கலாம். ஆனா தொட்டுக்கவே இல்லையேங்க, தொட்டுக்கவே இல்லை. ஆனா புருஷனுக்கு வந்து அது ஓகே, புருஷன் சொல்ல வேண்டியது தொட்டுக்கவே இல்லைங்க. ஆனா ரூம்ல ஒன்னா உட்காந்துருந்தாங்க, நான் அவனை லைட்டா டுவேட்டா பார்த்தேன், அவர் என்ன லைட்டா டுவேட்டா பார்த்தாங்க, நான் வண்டியில 2 பேர் பக்கத்து பக்கத்துல உரசன மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம். போய் சொல்லுங்க, புருஷன் இல்ல புருஷன் கட்டுப்பாயிருமானா அது ஒரு கள்ளக்காதல குளோரிஃபை பண்ற ஒரு கேவலம் கட்ட ஒரு விஷயம். அது வந்து படம் எடுத்து அதை வேற எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஃபயர் விடும்போது உன் பொண்டாட்டி அப்படி போயிட்டு இருந்தா என்னன்னு யோசி, உங்க அம்மா அப்படி போயிட்டு இருந்தா என்னன்னு யோசி. ஒரு ஆனா அவனுடைய ஆக்சுவலா வந்து அந்த ஒரு இதுல வந்து பாதிப்படைகிற ஆண் யாரு? த்ரிஷாவோட புருஷன். சீன்ல வராத அந்த படத்துல காட்டப்படாத. ஆமா, அந்த த்ரிஷா புருஷன் வந்து அவனுக்கு மட்டும் இந்த கதையை அவன் பாத்துருந்தானா என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு 69 தான், 96 வெறுத்து இதாயிருக்க மாட்டான். ஸோ இந்த வேலையில வந்து பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்னன்னா, இந்த உடனே ஒரு டூர் போறேன் வெளியில சுத்துறது எதுக்கு? அந்த பொண்ணு நம்ம ரிஜெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு தப்பு இல்ல, அதுல சொல்யூஷன் இல்லன்றீங்க. கரெக்ட். அதெல்லாம் வந்து உங்க மைண்டை நீங்க டைவர்ட் பண்றீங்க. இருக்கிற பெயினை வந்து நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. புரியுதா? நான் என்ன சொல்றேன், பெயினை ஹார்வெஸ்ட் பண்ணு, வலியை ரசிக்க கத்துக்கோ. உனக்கு வலிக்குது இல்ல, அந்த வலியை வந்து ஆக்கப்பூர்வமா மாத்து. அது கொடுக்குற ப்ரெஷர் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ பெயின்ல இருந்து தப்பிக்காத, யூ ஹேவ் டு கோ இன்டு இட், கம் அவுட், கோ த்ரூ இட். பெயினால எதிர்கொள்ளு. உனக்கு பெயின் வலிக்குதா? ஆமா. அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திருச்சா? அந்த பொண்ணோட நினப்பாவே இருக்கா? நினப்பு இருக்குதான் செய்யும், இருக்காதான் நான் சொல்லல, இருக்கும். சரி, இப்ப அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதுக்கு இவனை மிஸ் பண்ணிட்டமே நினைக்கணும். அதுதான் அந்த பொண்ணுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ரிப்ளை. அந்த ரிப்ளை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, உன்னை நீயே வளர்த்துக்கோ. எப்படி வளர்த்துக்கிறியோ அது உன்னோட தனிப்பட்ட ஐடியா. ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தான் தெரியும், உன் லைஃப்பை பத்தி உனக்கு தான் தெரியும். உனக்கு எது சரியா வரும், உனக்கு எது கரெக்டா இருக்கு, எது உன் மேல நம்பிக்கை எதுல ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை யோசி. அதை வச்சு அடி, மேல போ. மேல நீ போற ஒரு லெவலுக்கு மேல போற, ஆட்டோமேட்டிக்கா வந்து மிஸ் பண்ணிட்டோமே இவனை, எந்த லெவல்ல போயிட்டான், நம்ம வாட்டு அவனை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோமே. when it rains it pours ன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் அளவு கடந்து நம்ம மேல வந்து விழும். அதனால அதை பண்ணுங்க. அதுதான் ஆக்சுவலா நீங்க பிரேக்கப்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன். உங்களுடைய வலியை வேற ஒரு பக்கம் திசை திருப்புங்க. டிஸ்ட்ராக்ஷன் பக்கம் போயிட்டு அதை வலியை மறக்கடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகே, சோ நீங்க மறுத்து போயிடும். டிஸ்ட்ராக்ஷன் ட்ரக்ஸ் மூலியமா. இன்னொரு விஷயம், பேசாம கடந்து போக முடியாது. ஸோ தவறான முடிவு ஒன்று வந்து எடுக்கிறாங்க. எனக்கு அதை சொல்லக்கூட வேணாம். எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது ஒரு டைம் வந்திருக்கலாம். அதை வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு செகண்ட் இருக்கு தெரியுமா, அது வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா கூட பரவாயில்ல, வேற ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா பரவாயில்ல, அந்த மைண்ட் செட்ல இருந்து டக்குன்னு வெளில வந்துடணும். இல்லை பாரி, அது வந்து அதை நம்ம பேசாம கடந்து போக முடியாது, பட் பேசிதான் ஆகணும். தங்களோட உயிரை எடுத்துக்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து யாருமே செய்யக்கூடாத ஒரு செயல். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இறப்பை பத்தி தெரியல. நிறைய இந்த மதங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, ஆத்மா வந்து வேற இடத்துக்கு போயிடும், அங்க உனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு இது கிடைக்கும், நீ தப்பே செய்யலைன்னா அங்க போயிடுவ, தப்பு செஞ்சா நரகத்துக்கு போயிடுவேன்னு அவன் சொல்றேன். நீ இறந்துட்டீங்கன்னா நீ எதுவுமே இல்லை. இறந்துட்டீங்கன்னா உன் ஆத்மாக்கோ உன்னோட கான்சியஸ்னஸ்க்கோ எந்த ஒரு இதுவும் உன்னோட ஃபீல் எதுவுமே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ மண்ணோட மண்ணா போயிடுவ. உன்னோட கான்சியஸ்னஸ் அதோட முடிஞ்சிடும். நீ இந்த உலகத்தில் வந்துட்டு போனதுக்கான எந்த வித தடயமும் இல்லாமல் போயிடும் வரலாறுல. இதுதான் ரியாலிட்டி. தற்கொலைக்கு சொல்றீங்களா, டெத்துக்கு சொல்றீங்களா? தற்கொலை அண்ட் டெத் ரெண்டு பேருக்குமே. ஆனால் டெத்துங்கிறது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது. ஆனால் டெத்துக்குள்ள நம்ம ஒரு நமக்கான ஒரு இமேஜையோ நமக்கான ஒரு விஷயத்தையோ கடந்து வச்சிருப்போம்னா இந்த உலகத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல பதிவாயிருப்போம்.
பாசிட்டிவா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா காலத்துக்கும் நம்மளோட பேச்சு வந்து இருக்கும். ஆனா எதுவுமே செய்யாம இந்த உலகத்துல வந்து நம்மளோட வாழ்க்கையை நமக்காக அழுகிறதுக்கும் கூட ஆளுக பெருசா இல்லாம, அதையும் அதிகரிக்காம, நமக்காக அழுகிறதுக்கு கண்டிப்பா நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க. அதை கடந்து நம்ம ஒரு சில பேர் நம்மனால இன்ஃபுளுன்ஸ் ஆகி இவர் போயிட்டாரேன்னு அழுகிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறான்னா அதுதான் நம்மளோட டெத்துக்கு கிடைக்கிற கிரெடிட்டே. அந்த கிரெடிட் கூட நம்மளோட டெத்துக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா அந்த டெத் ரொம்ப புவரான டெத். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நீ பாவமே சரினா சொர்க்கம் தான் உனக்கு திறந்திருக்கணும். இதுவே நிறைய பேர் வந்து நம்ம இங்க இல்லைன்னா இந்த இல்லைன்னா வேற எங்கேயா போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான். ஆனா செத்ததுக்கு அப்புறம் ஒரு இருட்டு தான், நிசப்தம் தான், நீ இருக்க மாட்ட, அவ்வளவுதான். நீ வேற எங்கேயா இருப்பியா? சத்தியமா கிடையாது. உன்னோட கான்சியஸ் எங்கேயுமே போகாது. உன்னோட மூளை இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட கான்சியஸ்னஸ். உன் மூளைக்குள்ளதான் கான்சியஸ்னஸ். மூளைக்குள்ள எலக்ட்ரிக் வேவ்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கிறதா உன்னோட சிந்தனைகள். அந்த மூளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ இல்ல, நீ எரேஸ். இதை மனசுல நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு இந்த மாதிரியான முடிவுக்கு போகாதீங்க. ஸோ இந்த பெயினை நான் கட்டுப்படுத்த, அவ்வளவு பெரிய பெயினே கிடையாது இது. ஆக்சுவலா கொஞ்சம் 10 வருஷம் தள்ளி வந்து பார்த்தா 10 வருஷம்லாம் இல்லைங்க. நீ ஒரு 5 மாசம் கழிச்சு விட்டு பாரு. உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதா? சரி 5 மாசம் விட்டுரு. 5 மாசம் கழிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம்னு முடிவு பண்ணு. 5 மாசம் கழிச்சு பாரு, அந்த பெயின் அதே அளவுல இருக்காது, லைட்டா இருக்கும். அடுத்து ஒரு 5 மாசம் கழிச்சு பாரு. இதுக்கு நடுவுல வந்து சில அதை இந்த இதெல்லாம் மறக்கடிக்கிற வேற ஏதாவது பொண்ணு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பெயின்லாம் அடுத்த நாளே காணாம போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் அழுதுட்டு இருந்தேன், வேற ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுதான் ஒரு ஸ்டார்ட் நியூ ஸ்டோரி. போ, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெருசா நடத்துக்கவே கூடாதுங்கிறத நான் சொல்றேன். புரியுது. வருந்துறதுக்கும் வேதனைப்படுறதுக்கும் இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வேதனைப்படுங்க, வருந்துங்க. இது வந்து ஒரு பொண்ணு வந்து உனக்கு பிடிக்கல, உன் கூட நான் இருக்க பிடிக்கல அப்படின்னா சரிம்மா, அது அந்த பொண்ணோட முடிவு. சரிங்க, போயிட்டு உங்களுக்கு யாரோட வாழணும்னு பிடிக்குதோ நீங்க அங்க போய் வாழ்ந்துக்கோங்க, எனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். அவ்வளவுதான். நம்மளோட வாழ்க்கையில அவங்க சேர விரும்பல, அவ்வளவுதான். அது எதுக்கு நம்ம அவங்க சுயந்தா நமக்கு வாழ்க்கை நீ நினைக்கிற? நீ ஒரு வாழ்க்கை வாழ்ற, அது இந்த பொண்ணு வருது வரல, உன் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த பொண்ணு வந்தா சேர்ந்து போறீங்க, அந்த பொண்ணு வரல வேற பக்கம் போறேன்னா அது போய் அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகுது. நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இரு. கண்டிப்பா வேற ஒரு பொண்ணு உள்ள வரலாம், இல்ல வேற ஏதாவது ஒன்று நடக்கலாம், சொல்லவே முடியாது. ஸோ அதனால லைஃப் ஹாஸ் டு கோ ஆன். நீங்க வந்து அதை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அந்த லைஃபை புஷ் பண்ணி மேல கொண்டு போயிட்டே இருங்க. சொல்ல முடியாது, கடைசி எண்டுல கூட உனக்கான கிஃப்ட் காத்துட்டு இருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டனல். ஒரு 60 வயசுல உனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரலாம், 75 வயசுல உனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரலாம். சேர்த்து முழுசா உனக்கு வந்து ஒரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து அந்த டைம்ல பிளேஸ் ஆயிருக்கலாம். நீ அதுக்குள்ள கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கேமை ஒரு கேம் மாதிரி தொடர்ச்சியா விளையாண்டுகிட்டே தான் இருக்கணும். சில நேரம் சறுக்குவோம், பட் யூ ஹேவ் டு கீப் பிளேயிங். அந்த கேம்ல விளையாண்டுகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். கேம்னு சொல்லிட்டீங்க, கேமர்ஸ் நெவர் டை, தே ரீஸ்பான் அப்படின்ற மாதிரி. அதேதாங்க, நமக்கு ஒரு அடி விழுகுது, கீழே விழுகுறோம், திரும்ப ரீஸ்பான் பாயிண்ட் அதுதான். நீ ரீஸ்பாயின் ஆகாம ஐயோ நான் விழுந்துட்டேன் காணாம போறேன்னா நீ கேமை குவிட் பண்ணிட்டு வெளியில போற கணக்கு தான். இப்ப கடைசியா ஒரு சுருக்கமா சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் அதுவும் கடந்து போக முடியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து கெஸ்ட் லெக்சர் காலேஜுக்குலாம் போயிட்டு கொடுப்பாரு. இளம் வயதினர் கூட அதிகமா தொடர்பு வச்சுட்டே இருக்காரு கூட. எல்லா காலேஜ்லயும் வந்து அங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பேசுறப்போ பசங்க ரொம்ப மாறிட்டாங்க, லவ் ஃபெயிலியர் வந்து பார்க்கவே முடியாது இல்லைங்க, ஆனா இது கொஞ்சம் வியர்டாவும் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதான் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாரு. இப்போ இது நிறைய பேருக்கு ரிலேட்டே ஆகாம இருக்கலாம், என்ன பேசுறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது நீங்க எப்படி, அது நல்லதா முழுக்க இல்ல அது இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ஆக்சுவலா சொசைட்டி பார்வையில இருந்து பார்க்கும்பொழுது பசங்களுக்கு அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கலாம். பட் அது வந்து பெண்களுக்கு பெரிய ஆபத்தா போய் நிற்கும். ஏன்னா இந்த மைண்ட் செட்ல இருக்க பசங்க என்னன்னா, ஒருத்தி போனா இன்னொருத்திங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. சரி, இல்ல ஒரே நேரத்துல 10. அது வந்து இப்பதான் ஆரம்பிக்குது. 90s கிட்ஸ்கிட்ட இது இந்த பழக்கமே கிடையாது. பட் இப்ப இருக்கிற அந்த ஜென்சிக்கு அடுத்து அது என்ன சொல்றாங்க, சொல்றாங்க அதெல்லாம் தெரியல. இப்ப இருக்கிறது அதாவது ஒரு 90s கிட்ஸ்க்கு அடுத்த வந்த ஜெனரேஷனுக்கும் கொஞ்சம் அடுத்து இப்ப புதுசா இருக்கிற பசங்க இப்ப காலேஜ் படிக்கிறாங்களா இந்த டைம்ல இவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா டக்குன்னு அப்பவே கட் பண்ணிட்டு இவர் வேற இடத்துல லவ் பண்றாரு, அவர் ஒரு இடத்துல லவ் பண்ண, இவங்களுக்குள்ள அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் வந்து பெருசா இல்ல. லவ் பண்றோம், இது பண்றோம், தேவைன்னா இது பண்ண ஃபிளிங், இதெல்லாம் செக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபிளிங்கா போயிடுது. இப்போ இது பண்றோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம், நீ என்ஜாய் பண்ணிட்டா நானும் என்ஜாய் பண்ணிட்டேன், அடுத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிடையாது, ஜென்ரேஷன் பண்ணல, பட் கொஞ்சம் பேர் இப்படி மாறிட்டு இருக்காங்க. கேட்டா வந்து இது எனக்கு எந்த அவங்களோட நான் பெருசா அட்டாச்சும் ஆகல, நான் எந்த அளவுக்கும் டைப்பும் ஆகல, பட் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவங்களுக்கு எப்ப ப்ராப்ளம் வரும்னா, இவங்க இந்த டைம்ல எல்லாம் இவங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆனா இவங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல தான் இருக்காங்க. நான் சொன்ன டிஸ்ட்ராக்ஷன்லாம் இவங்களுக்கும் இருக்கு, இவங்களுக்கும் பிரேக்கப் ஆகும், இவங்களுக்கும் சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கும், அது வேற பிரச்சனைகள்லாம் வரும், இன்னும் கொஞ்சம் சீரியஸான இஷ்யூஸ்லாம் வரும். அந்த பொண்ணுங்களாம் பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வேற மாதிரி பிரச்சனைகள்லாம், அவங்க குடும்பங்கள்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரிலாம். ஸோ இந்த இஷ்யூலாம் கடந்து அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல்ல அவங்க வருவாங்க.
இதுக்கப்புறம் ஒரு 25 ஒரு 28 வயசுக்கு மேல செட்டில் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த டைம்ல இவங்களுக்கு என்ன ஆகும்னா யாரையுமே பிடிக்காது, யார் மேலேயும் ட்ரஸ்ட் வராது, யார் மேலேயும் நம்பிக்கை வராது. அந்த ஒரு 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 மினிமல் ட்ரஸ்ட் வச்சுட்டு தானே ஒரு கல்யாணத்துக்குள்ள இறங்க முடியும். இவங்களோட நம்ம வாழலாம், இவங்களோட நம்ம இருக்கலாம், இதுக்கு இவங்களோட வாழ்க்கையும் ஒத்து வராது, இவங்க வாழ்ந்த விதமும் பெரிய முறைகள், அவ்வளவுதான். ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு 30-35 வயசுக்கு வரும்போது அந்த சொசைட்டி ரொம்ப குப்பையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காலேஜ் பசங்க இந்த படிச்சுட்டு இருக்கிறதுல மாறிடுங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி மாறிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 30 வயசுல எல்லாம் அன்னைக்கு உட்காந்து யாராவது ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு இருக்க 30 வயசு பசங்கலாம் வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏன் வந்து நிறைய பேர் வந்து லைஃப்ல சாதிக்காம ட்ரக் அடிக்டா இருக்காங்க, அப்படி போயிடும். ஏன்னா அதை நோக்கி தான் நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இந்த செக்ஸ் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பெண்களோட பழகிறது, இதெல்லாம் பிளஷருங்கிற விஷயத்துக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு கடமையில ஒண்ணா இருக்கு, மனித இனத்துக்கான கடமைகள். இது உனக்கான இணையை தேடுறது தான் காதல். அந்த மெக்கானிசத்துல உனக்கான இணையை தான் நீ தேடணும், ஒரு செக்ஷுவல் பார்ட்னரை தேடக்கூடாது. புரியுதா? நீ இது எல்லாத்தையும் வந்து இப்படி குழப்பிக்கிறானுங்க. செக்ஷுவல் பார்ட்னர் எனக்கு போதும் அப்படின்னு நீ நினைச்சு உன்னோட ஒரு மினிமம் இதுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அதுக்கு இறங்கி வர பொண்ணு தான் உனக்கு ஓகேவா இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேட முடியாது. ஸோ லைஃப் பார்ட்னரை தேடாம நீ தொடர்ச்சியா தேடுறதெல்லாம் செக்ஷுவல் பார்ட்னர்னா நீ யாரோட பழகிட்டே இருப்ப? அந்த மென்டாலிட்டி இருக்க பெண்களோடய நீ பழகிட்டு இருப்ப. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பெண்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ வந்து உடஞ்சிரும், பார்வை எல்லாமே மாறிடும். அப்ப அந்த பார்வை மாறிடுச்சுன்னா எந்த நல்ல பொண்ணு உன் மேல நல்ல அபிப்பிராயம் கொள்ள மாட்டா. உன் மேல இருக்க உன் மேல நல்ல அபிப்பிராயமே அந்த பெண்களுக்கு வராது, அவங்களுக்கு வரவும் கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், உன்னோட லைஃப் நீ பெரிய அளவு ஸ்பாயில் பண்ணிக்க. உனக்குன்னு ஒரு நல்ல பெண் அமைய போறது இல்ல. நீ வாட்டு உன்னோட இளமை பருவத்துல 10 பேரோடயோ 15 பேரோடய படுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது மாதிரி சுத்திட்டு இருப்ப. அது ஆண்மை இல்ல, அது ஆண்மை கிடையாது. அடுத்து வந்து உனக்கு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காது. அந்த நேரத்துல பெண்களை நீ தேடி அலையும் போது இதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு உதாரணமும் இருக்காங்க, பட் சொன்னா ஹர்ட் ஆவாங்க. ஸோ அதனால சில உதாரணங்களை நான் தவிர்த்துறேன். இளமை வருடத்துல பெரிய நான் வந்து மன்மதன் இந்த சுத்திட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு கடைசியில வந்து அவங்க சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை செய்யாதீர்கள். அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அந்த இடத்துல வந்துட்டு லைஃபை கட்டமைக்க முடியாம ஒரு நம்மள யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட பணம்லாம் கூட இருக்கலாம், ஆனா வந்து யாரும் நம்மளை நம்பி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரசியல் பேசுறவங்க ஏன் இதை பேசுறாங்கன்னா அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு சொசைட்டி வச்சுதான் நாங்க பேசுறோம். இப்போ சொசைட்டியை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாமே பேசுறோம். சொசைட்டி ஒரு பக்கம் குப்பையா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பேசுறது வேஸ்டா போயிடும். ஸோ ஆண்களும் பெண்களும் ஒரு புரிதலோட, ஒரு சரியான ஒழுக்கத்தோட, ஒரு நல்ல சிந்தனையோட இந்த சமூகத்துக்குள்ள வரணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அந்த நல்லொழுக்கத்தை கெடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உலகத்துல இருக்கு. துரதிருஷ்டவசமா அதெல்லாம் திட்டமிட்ட பரப்பி விடுறானுங்க. இருந்து நம்ம குழந்தைகளும் நம்மளோட நண்பர்களும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம இதெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் பேசுறதுனால எங்களுக்கு என்ன பயன்னா, ஓப்பனா சொன்னா எந்த பெரிய பயனும் கிடையாது. ஆனா ஸ்லோவா ஒரு சேஞ்சை வந்து சொசைட்டில உருவாக்குறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு பல்குத்துற குச்சியா உதவும். நிச்சயமா இதை பார்த்து ஒரு 10 பேருக்கு வந்து ஆமா இவர் சொல்றது சரின்னு அது போகும். அது அவனோட லைஃப் அவன் சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும். பட் நாங்க சொன்ன பாதைகளை போகும்போது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லைஃபை வந்து மனிதர்கள் வாழலாம். இந்த லைஃப்ல எல்லாம் போகும்போது இன்செக்யூரான லைஃப், இது என் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கும்னா அந்த லைஃப்ல சஃபரிங் வரும்போது அது அந்த டைலாக் வருதான்னு பார்க்கணும். லைஃப்ல சஃபரிங் இருக்கும் கண்டிப்பா, பட் அந்த சஃபரிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது, எவ்வளவு கரெக்டான சஃபரிங்கா இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். ஒரு பொருளாதார நிலைங்கிற சஃபரிங்லாம் அது ஓகே, பட் எல்லாமே இருந்து பணக்காரனா இருப்பான், ஆனா அவனுக்குன்னு யாரும் இல்லாம ஒரு குரூப் எம்ப்டினஸ், அந்த எம்ப்டினஸ்க்கு உள்ள வந்துட்டுன்னா அது ஒரு வாய்டு, ஒண்ணுமே நல்லா பண்ண முடியாது, அப்படியே முடிச்சு நிக்க வேண்டியதான். ரொம்ப முக்கியமான எபிசோடு இது, ரொம்ப டிஃப்ரெண்டான எபிசோடும் கூட. கண்டிப்பா வந்து இதை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன தாட் யாருக்கா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.